ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க கதீஜா. இன்னைக்கு வந்து ஒரு கேரளா ரெசிபியான புழுக்கு ரெசிபி தான். திருவாதிரை புழுக்குன்னு சொல்லுவோம். இந்த ரெசிபி ஏறக்குறை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட ஸ்டைல்ல புழுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க. இதுல வந்து தட்டைப்பயிறு தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறேன். அப்புறம் வந்து கொள்ளு அந்த மாதிரி நிறைய பயிர் வகைகள் சேர்ப்பாங்க, கடலை எல்லாம் சேர்ப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு தட்டைப்பயிறு மட்டும்தான் சேர்க்கிறேன். அப்புறம் வந்து கிழங்கு வகைகள் பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஒரு பாதி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். சேப்பங்கிழங்கெல்லாம் கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கிறனால அது வந்து வேக வச்சு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஊர்க்கங்கிழங்கு வந்து அப்படியே போட்டு பயிரோட சேர்த்து வேக வைக்க போறேன். தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் கூட வந்து சின்ன வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகா இது மூணு சேர்த்து லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இது கூட இன்னைக்கு வந்து பூண்டு சேர்த்துருக்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்ட் மாறும். இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது இந்த வெங்காயம் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்போ வந்து தட்டைப்பயிர் வந்து ஓரளவு வெந்திருக்குது. இப்போ இது கூட நம்ம வந்து கிழங்கு வகைகள் எல்லாம் சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் தட்டைப்பயிர் கூட வந்து கூர்க்கங்கிழங்கு தான் சேர்க்க போறேன். கூர்க்கங்கிழங்கு வந்து அப்படியே தானே போட வேக வைக்கல, அதனால ஃபர்ஸ்ட் அதை சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுலேயே நான் வந்து சக்கரை கிழங்கு வந்து லாஸ்ட்ல தான் சேர்க்க போறேன். ஏன்னா அது ரொம்ப குழஞ்சிடும். அதனால இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போதான் கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து திரும்ப மூடி போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கிழங்கும் சேர்த்துட்டு நம்ம அந்த அரைச்ச ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையே ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வேக வச்சுட்டேன், மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இது வெந்ததுக்கப்புறம் சக்கரை கிழங்கு வந்து சேர்த்துட்டு தேங்காய் மிக்ஸியும் சேர்த்து நல்லா கலரி கொஞ்சம் நல்லா திக்காக வர மாதிரி குழைவாக வரணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி கூட்டி மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இனி வந்து நல்லா வெந்து மசிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நல்லா கலரி விட்டுட்டு பச்சை தேங்காய் ஊற்றுறதா இருந்தால் அப்படியே ஊற்றிக்கலாம். பச்சை தேங்காய் ஊற்றிருப்பாங்க, ஒரு சில பேர் தாளித்து கூட எடுப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறேன். இது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சும்மா சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடோட, பழைய சாப்பாடோட, கஞ்சியோட எது கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். டீ வரட்டி எல்லாம் போட்டு ஈவினிங் டைமில் வந்து சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தமிழ்நாட்டில் எல்லோரும் செய்வாங்களா என்ன எனக்கு தெரியல. ஆனால் கேரளாவில் வந்து இது திருவாதிரை களி. நீங்கள் இங்கே வந்து திருவாதிரை களி செய்வீங்க. இது வந்து கேரளாவில் வந்து திருவாதிரை புழுக்கு வந்து ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து கடுகு தாளிக்கிறேன். கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம இந்த பயறு கிழங்கெல்லாம் சேர்க்குறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் லாஸ்ட்டில் வந்து அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக ஒரு கலரிட்டு அதில் கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு மலையாளிஸ் யாராவது கொடுத்து நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.